அப்படிங்கிற ஒரு மெத்தடை இங்கே சொல்லித்தரோம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சம் என்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். சரி, இதில் என்ன சொல்கிறாங்க, அதாவது வருஷத்துக்கு 20%, 20% விதமாக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 3 வருஷத்துக்கு 9,009 ரூபா, 9,009 rupees வந்து என்னன்னா இன்ட்ரெஸ்டாக காமிக்கிறாங்க. அப்போது இந்த 9,009 வந்துக்கக்கூடிய அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்திருந்தா வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? சரி, இதுக்கு யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதோ ஒரு ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த ஃபார்முலா போட்டு நீங்கள் பண்ணுறப்ப என்ன ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப டீப்பாக பண்ணணும், அதிகமான நேரம் வரும் இல்லையா. இப்போ அதுக்குண்டான ஷார்ட்கட் தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா b of 1 plus r by 100 whole power of n இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ணுவீங்க. இது டீப்பாக போகும். இப்போ நம்ம ஷார்ட்கட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 20% வேல்யூ அப்படின்றத என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க. அப்போ இதோட டேபிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1/5 இதுதான் இதோட டேபிள். சரி, ஓகே. இப்போ இந்த 5 அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிருச்சு. அப்போ நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம 20% அப்படின்னா அந்த ஒரு வேல்யூ சேர்க்கணும்னா என்ன வரும், 6 வருமா. அப்போ இதுபடி நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வரி இயருக்கு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ 3 வருஷத்துக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு மல்டிப்ளை பண்ணுறப்ப செகண்ட் இயருக்கு 25, அப்புறம் 125 இந்த மாதிரி வந்து 3 இயர்ஸ்க்கு பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா இந்த 216க்கும் 125க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, 216க்கும் 125க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு இப்போ தான் நம்ம இடத்துல பார்க்க போகிறோம். அப்போ டிஃபரன்ஸ் என்ன வருது, இதை நம்ம வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 91. அப்போ 91ங்கிறது இன்ட்ரெஸ்ட். அப்போ ஒரிஜினல் அமௌண்ட்டுங்கிறது இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? அப்போ அந்த 91 வந்து எவ்வளோ, இந்த 3 வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியும். அப்போ நம்ம ஹோல் அமௌண்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரிஜினல் அமௌண்ட் வந்து 125 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 91 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதோட ஒரிஜினல் அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் 9,009 ஒரிஜினல் அமௌண்ட் என்ன அமௌண்ட்டாக இருந்திருந்தா இந்த இன்ட்ரெஸ்ட் வேல்யூ வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லைங்களா. அப்போ 125/91 இந்த அமௌண்ட் தான் நம்ம இதில் போட்டுக்கிறோம். இன்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வந்து கொஷினில் கொடுத்துட்டாங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த இடத்துல நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இந்த 91 இதில் எத்தனை தடவை மல்டிப்ளை ஆகுது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 99 டைம்ஸ் வந்து நமக்கு கால்குலேட் ஆகுது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், 125 into 99. இப்போ இதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் என்ன பண்ணுறோம், 1 மட்டும் கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணோம்னா என்ன வருது, 125 into 100. சரி, இந்த 125 into 100 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப ரொம்ப ஈஸி இதை பண்ணுறப்ப. அப்போ என்னன்னா 12,500 வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இதில் 1 மட்டும் ஆட் பண்ணோம்னா என்ன வருது, 125 வருதா. அப்போ அந்த 125 நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா 12,375 வருது. அப்போ இதுதான் ஒரிஜினல் வேல்யூ. சரிங்களா? அப்போ என்ன பண்ணிருக்கோம், இங்கே ஒரு ஷார்ட்கட் பார்த்துருக்கோம், இந்த இடத்துல நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் பார்த்துருக்கோம். அப்போ இதுதான் ஒரிஜினல் ஆன்சரு, இதுதான் ஆன்சர். சரிங்களா? 12,375. உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது கொரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். நம்ம பவானி ஐஏஎஸ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை